ஹாய் காய்ஸ், ஐ எம் அருள் செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, வேலன்சினா என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் டாபிக். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, வேலன்சினா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகும். தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாகவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பீரியாடிக் டேபிளில் we all know this is S block, this is D block. இதிலிருந்து இங்கே வரைக்கும் D block. அப்புறம் போரான்லேருந்து இங்கே லாஸ்ட் நியான் வரைக்கும் P block. ஓகேவா? S block, D block and P block. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் லெவலில் தான் உங்களுக்கு நீட்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கட்டும், வேலன்சியாக இருக்கட்டும். டி பிளாக் வந்து கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, கேட்டாலும் லைக் மெயின் காம்பவுண்ட்ஸ் லைக் மேக்னீஸ், அயன், இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்னீஸ், அயனுக்கு வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்னா வந்து மோர் தென் ஒன்னாக இருக்கும். இங்கே டி பிளாக்கில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? சம்டைம் வந்து மேக்னீஸ்க்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் +2 இருக்கலாம், இல்லை சம்டைம் வந்து +7 இருக்கலாம், அக்கார்டிங் டு த ரியாக்ஷன். இப்போ மேக்னீஸ் வந்து சப்போஸ் வந்து அசிடிக் மீடியமில் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் +7 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் மீடியம்னா அதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ டி பிளாக்கை பற்றி நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? டி பிளாக் லெவலில் கேட்டாங்களும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி பிளாக்கை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். இதை நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா? இது அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை நான் தனியாக சொல்கிறேன். எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்ல இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எஸ் பிளாக்ல 2 குரூப்ஸ். ஓகேவா? இந்த 2 குரூப்ஸ் எஸ் பிளாக். ரிமைனிங் 1 2 3 4 5 6 இந்த 6 குரூப் வந்து பி பிளாக். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பீரியாடிக் டேபிள்னா 7 rows 18 குரூப்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 குரூப்ஸ் எஸ் பிளாக், அது ரிமைனிங் 6 குரூப்ஸ் வந்து பி பிளாக் எலமெண்ட். ஸோ நான் இதில் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கீழே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 2 குரூப் இருக்குல்ல எஸ் பிளாக்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வர எல்லா எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கும் ஒன்று தான், லித்தியமுக்கும் ஒன்று தான், சோடியமுக்கும் ஒன்று தான், பொட்டாசியமுக்கும் ஒன்று தான். இது வரைக்கும் சிசிஎம் வரைக்கும். ஓகேவா? இந்த ஃபுல் குரூப்லையும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா +1. அடுத்து பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் செகண்ட் குரூப்பில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2. ஓகேவா? அடுத்து டேரெக்டாக நம்ம பி பிளாக் வந்துடும். நான் சொல்லிட்டேன், டி பிளாக்கை ஒமிட் பண்ணிடுங்க. இந்த லெவலுக்கும் நம்ம கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் முக்கியமான எலமெண்ட்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ டி பிளாக் அப்படியே ஒமிட் பண்ணிடுங்க. தென் டேரெக்டாக பி பிளாக் வந்துடுங்க. ஓகேவா? பி பிளாக்கில் போரான் ஃபேமிலி, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இந்த ஃபேமிலி இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. போரான் எடுத்துட்டாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, அலுமினியம் எடுத்துட்டாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. கால்சியம் சொல்கிறேன் பாருங்க, கார்பன் ஃபேமிலி, இந்த கார்பன் ஃபேமிலிக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் +4. அடுத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த இந்த ஃபேமிலி எல்லாத்துக்குமே, இது கீழே வர எல்லாத்துக்குமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அடுத்து ஆக்சிஜன், சல்ஃபர், இது எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த எத்தனாவது குரூப் இது? 1 2 3 4 5 5th குரூப். அதாச்சும் பி பிளாக்ல 5th குரூப். ஃப்ளூரின்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளூரின், அது கீழே வர காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. ஓகேவா? அடுத்து நோபல் கேஸ், லாஸ்ட் கடைசி குரூப், பி பிளாக் எலமெண்ட்ல கடைசி குரூப் நோபல் கேஸ், எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. ஸோ எஸ் பிளாக்ல ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 1, செகண்ட் குரூப் இது கீழே, இப்படி கீழே ஃபுல்லாக பார்க்கணும். பெர்லியம், மேக்னீசியம், கால்சியம், இது எல்லாத்துக்குமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2. அடுத்து இங்கே நான் சொல்லிட்டேன் 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் நீங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்படி தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டி பிளாக்கை ஒமிட் பண்ணிடுங்க. அது நம்ம வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன? அவுட்ரு மோஸ்ட். இப்போது 1s2 2s2 2p3 அப்படின்னா அவுட்ரு மோஸ்ட் ஷெல் இது என்னது? 2 தான் அவுட்ரு மோஸ்ட் செல். ஃபஸ்ட்டு ஒரு செல் இருக்குது, செகண்ட் செல்லு இது. அவுட்ரு மோஸ்ட் செல்லில் என்னென்ன எலக்ட்ரான் இருக்கோ அது எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? என்னென்ன எலக்ட்ரான் இருக்கோ அது எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ வந்து இதில் வந்து அவுட்ரு மோஸ்ட் செல்லில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 3. கார்பனில் 4 இருக்குது,
ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் இதில் வந்து 5 இருக்குது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்ன இருக்கோ அதுக்கு நேம் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் வேலன்சி பார்க்க போகிறோம். ஓகேவா, வேலன்சினா என்ன அப்படின்னா கார்பன் வரைக்கும் ஓகே, 1லேருந்து 1 2 3 4 கார்பன் ஃபேமிலி வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. வேலன்சியும் ஒன்று தான், வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒன்று தான். ஓகேவா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்ரஜனுக்கு வேலன்சி பார்த்தா 1 இருக்கும், பெர்லியமுக்கு வேலன்சி பார்த்தா 2 இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். ஓகேவா, ஆனால் நைட்ரஜன்லேருந்து நீங்கள் 8 வச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ கார்பன் நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகேவா, ஆனால் வேலன்சி என்ன 8 - 5 = 3. ஸோ த வேலன்சி இஸ் 3 ஃபார் நைட்ரஜன். வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, வேலன்சி இஸ் 3. ஓகேவா, அடுத்து ஆக்சிஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஓகேவா, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ங்கும்போது வேலன்சி என்னது 8 - 6 = 2 வேலன்சி. வேலன்சினா இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எல்லா எலக்ட்ரானும் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்சினா எவ்வளோ அதெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுது. ஓகேவா, இப்போ வந்து எவ்வளோ எலக்ட்ரானோ அதெல்லாம் வாங்க முடியுது. இப்போ நைட்ரஜன் இருக்குன்னா அதெல்லாம் 3 எலக்ட்ரானோ அதெல்லாம் வாங்கிக்க முடியும். வாங்கி இது ஃபார்ம் ஆயிரும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணிடும். ஓகேவா, ஆக்சிஜன்னா வேலன்சி வந்து 2. ஸோ 2 எலக்ட்ரான் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து நோபல் கேஸை அட்டைன் பண்ணிடும், நியான் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் வேலன்சி. ஓகேவா, அடுத்து ஃப்ளூரினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதோட வேலன்சி என்ன? இது எல்லாத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 தெரியும். ஆனால் வேலன்சி 8 - 7 = 1. ஓகேவா, இதான் அதோட வேலன்சி. அடுத்து நியானுக்கு நோபல் கேஸ் எல்லாத்துக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு 8ன்னு தெரியும். ஓகேவா, ஸோ இதோட வேலன்சி என்ன 8 - 8 0. ஸோ நோபல் கேஸஸ்க்கு 0 வேலன்சி. எந்த எலக்ட்ரானாலையும் போய் அது கூட அக்காமடேட் பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரீ ஸ்டேட், அதாவது அது வந்து கரெக்டாக இருக்கும். நோபல் கேஸில் வந்து எதுவுமே போய் பாண்ட் அட்டாச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து நோபல் கேஸஸோட வேலன்சி வந்து 0. பட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்க எலக்ட்ரான் நேம் வேலன்ஸ் எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் என்னென்ன எலக்ட்ரான் இருக்கோ அது எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்சினா இப்போ ஆக்சிஜன் கூட எவ்வளோ, இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து 2 வேலன்சினா 2 எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா அது வந்து இது நோபல் கேஸ் அட்டைன் பண்ணிடும். அதுதான் வந்து வேலன்சி. நைட்ரஜன் கூட 3 எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா அது வந்து நியான் ஸ்டேட்டுக்கு போயிடும், நோபல் கேஸ் ஃபேமிலி போயிடும். ஸோ இதுதான் வேலன்சி. ஓகேவா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னு பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரானும் நம்ம அதே மாதிரி சேம் தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் கண்டிப்பாக புரியும். நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆனால் வேலன்சி வந்து 3. ஓகேவா, இதுக்கு எது நோபல் கேஸ் அட்டைன் பண்ணும் அப்படின்னா சப்போஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் +5, இது வேலன்சினா மைனஸ். ஓகேவா, ஸோ இன்கேஸ் நைட்ரஜன் வந்து 3 எலக்ட்ரானை வாங்கிட்டு 3 எலக்ட்ரானை வித்ட்ரான்னு சொல்கிறேன் பாருங்கள், அக்செப்ட் பண்ணிவிட்டு நியான் கேஸ் அட்டைன் பண்ணி இது நோபல் கேஸாக மாறலாம். இல்லைனா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட் சைடு இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது நைட்ரஜனுக்கு. இந்த 5 எலக்ட்ரானை கொடுத்துட்டு கூட ஹீலியம் ஸ்டேட்டுக்கு வரலாம். ஏதோ ஒரு நோபல் கேஸை அதை அட்டைன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வேலன்சின்னு பார்க்கோம். வேலன்சினா -3 3 எலக்ட்ரானை இது வாங்கிக்கிட்டு நியானோட அட்டாமிக் நம்பர் 10ன்னு தெரியும் நமக்கு, அதோட வேலன்சி வந்து 8 நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நியான் வந்து நோபல் கேஸ் ஸ்டேட்டு. ஸோ 3 எலக்ட்ரானை நைட்ரஜன் வாங்கிட்டு கூட இது நோபல் கேஸ் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் வந்து அவுட் சைடு இருக்குது, இந்த 5 எலக்ட்ரானை இது வந்து கொடுத்துட்டு கூட ஹீலியம் ஸ்டேட்டுக்கு வரலாம். இதுதான் இதோட கான்செப்ட். அதே மாதிரி தான் ஆக்சிஜனுக்கு என்னது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து +6, வேலன்சி வந்து -2. ஸோ ஆக்சிஜன் வந்து -2 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு கூட நியான் நோபல் கேஸ் அட்டைன் பண்ணலாம். இல்லை 6 எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்டு கூட ஹீலியம் ஸ்டேட், ஹீலியம் மேலே இதுதான் நோபல் கேஸ் தான், ஹீலியம் ஸ்டேட்டுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக மாறலாம். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வேலன்ஸ் எலக்ட்ரானா என்ன, வேலன்சினா என்ன. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த காம்பவுண்டில் நைட்ரஜன் வந்து ஒரு எலமெண்ட், இந்த நைட்ரஜன் எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கா இல்லை வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ்
இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? சப்போஸ் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ நான் நைட்ரஜனுக்கு வந்து கண்டுபிடிக்கிறேன், இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட்டில் இருக்க அந்த எலமெண்ட் வந்து சப்போஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணியிருந்தாலோ அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நைட்ரஜனுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் +5. நான் இப்போ சொன்ன மாதிரி அதோட வேலன்சி வந்து -3. ஓகேவா? சப்போஸ் இதுக்கு என்ன மீனிங்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். 5 எலக்ட்ரானை கொடுத்துட்டு கூட அது நோபல் கேஸ் ஸ்டேட் அட்டைன் பண்ணும், ஹீலியமாக மாறலாம். இல்லை 3 எலக்ட்ரானை வாங்கிட்டு கூட அது வந்து நியான் இந்த நோபல் கேஸ் ஸ்டேட்டுக்கு வரலாம். இதான் மீனிங். ப்ளஸ்ஸை வந்து நான் இழந்துட்டு 5 எலக்ட்ரானை நான் இழந்துட்டு கூட ஹீலியம் ஸ்டேட்டு நோபல் கேஸ் ஸ்டேட்டுக்கு வரலாம். இல்லை 3 எலக்ட்ரானை வாங்கிட்டு கூட நியான் இந்த நோபல் கேஸ் ஸ்டேட்டுக்கு நான் வரலாம். இதான் மீனிங். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த 2 வேல்யூக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். எப்படி சொல்லனா இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் எந்த காம்பவுண்ட் நைட்ரஜன் வந்து எந்த காம்பவுண்ட் கூட காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருந்தாலும் நைட்ரஜன் வந்து O3 கூட ஃபார்ம் ஆயிருந்தா இல்லை நைட்ரஜன் வந்து H3 எந்த காம்பவுண்ட் கூட ஃபார்ம் ஆயிருந்தாலும் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் டு வேலன்சிக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது. இப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எந்த காம்பவுண்டில் பார்த்தாலும் அது +5 இருந்து -, இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் இருக்கும், இதை தாண்டி இருக்கவே இருக்காது. அதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் எது கூடனாலும் H2O எது கூட நம்ம ஆக்சிஜனை வந்து எந்த காம்பவுண்ட் கூட பார்த்தாலும் அந்த ஆக்சிஜனுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன +6, வேலன்சி என்னது -2. அந்த ஆக்சிஜன் எந்த காம்பவுண்ட் கூட இருந்தாலும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். நம்ம வந்து NO3- இதே எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் NO3 காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை என்ன ஆக்சிடேஷன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நைட்ரஜன் கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் என்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிஜனோட வேலன்சி எலக்ட்ரான் வந்து +6. ஓகேவா? நம்ம வந்து அந்த குரூப் படி பார்த்தோம் +6. ஆனால் வேலன்சி 8 - 6 = 2. இதுதான் இதோட வேலன்சி. ஓகேவா? ஸோ -2. ஏன் வந்து வேலன்சி எப்போவுமே -2ல் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸில் இண்டிகேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலன்சி ஆஃப் நைட்ரஜன் வந்து -3ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் -3? ஜென்ரலாக -3 தான் வேலன்சின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 3 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போகுது. ஓகேவா? ஸோ கெய்னிங் எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜில் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வேலன்சி சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்னா அதோட வேலன்சி -2ன்னு சொல்லலாம். ஃபார் நைட்ரஜனுக்கு -3ன்னு சொல்லலாம். ஃப்ளூரினுக்கு -1ன்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து கெய்னிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ வேலன்சி ஸ்பேஸ் கிடக்கு. ஸோ நான் வந்து -3 3 எலக்ட்ரானை எனக்கு கொடுத்தீங்க, நான் 3 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டேன்னா நான் நோபல் கேஸ் அட்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுதான் வந்து மைனஸ் வேல்யூ. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆக்சிஜனோட வேல்யூ என்ன, வேலன்சி வேல்யூ என்ன -2. மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? 3 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது -1ன்னு அர்த்தம். மைனஸ் இருக்கிறனால -1ன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து -1 போடணும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து +1 போடணும். சப்போஸ் சார்ஜே இல்லைனா ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து 0 போடணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்த காம்பவுண்டுக்குனாலும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா? x = +(-6) = -1. ஓகேவா? ஸோ x - 6 = -1. ஸோ இந்த -6 அங்கே போச்சுன்னா +6 மாறிடும். ஸோ -6 அந்த பக்கம் போச்சுன்னா +6 மாறிடும். ஸோ +6 - 1 = +5. ஓகேவா? ஸோ இதில் வந்து நைட்ரஜன் வந்து 5
இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் வந்து +5 இந்த காம்பவுண்டில். ஓகேவா, +5. ஸோ இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, NO2. ஸோ இந்த காம்பவுண்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி பார்ப்பீங்க? NO2வில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன், ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? -2. ஸோ -2 எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. ஈக்குவல் டு சார்ஜ் எதுவும் இருக்கா? எந்த சார்ஜுமே இல்லை. ஸோ ஈக்குவல் டுக்கு அடுத்து 0. ஸோ x -4 ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு +4. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் இன் NO2 மாலிக்யூல் இஸ் +4. இங்கே +5. ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது காம்பவுண்ட் எடுப்போமா? NO என்னது? வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் இன் NO நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ N வந்து X எடுத்துக்கிறேன், ப்ளஸ் ஆக்சிஜனோட வந்து இது என்னது? வேலன்சி என்னது? -2. ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ -2 × 1 ஈக்குவல் டு ஒரு சார்ஜும் இல்லை, எந்த சார்ஜும் மேலே இல்லை. ஸோ 0. ஸோ x -2 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு +2. ஸோ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் இன் NO மாலிகுல் இஸ் +2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா NH3 பார்க்கலாம். ஓகேவா, NH3 நான் இப்போ எப்படி இது கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி சேம் x ப்ளஸ் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒன்று தான், வேலன்சியும் ஒன்று தான் சொல்லிட்டேன். அது ஹைட்ரஜன் குரூப்பாக இருந்தாலும் சரி +1 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்சியும் +1 தான். இங்கே மேக்னீசியம், கால்சியம், பெர்லியம் இந்த குரூப்பில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் +2னா வேலன்சியும் +2 தான். கார்பன் வரைக்கும், ஓகேவா, கார்பன் வரைக்கும் இதுதான். ஃப்ரம் நைட்ரஜன் இருந்து தான் நான் வந்து என்ன சொன்னேன், 8- அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பண்ணி நம்ம வேலன்சி கண்டுபிடிச்சோம். ஸோ கார்பனுக்கு என்னவா இருக்கும்? வேலன்ஸ் எலக்ட்ரானும் +4 தான், வேலன்சியும் +4 தான். இந்த குரூப்புக்கு போரான் குரூப்புக்கு போரான், அலுமினியம், கேலியம் இதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானும் +3 தான், வேலன்சியும் +3 தான். ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே சாரி, ஸோ நைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் ஹைட்ரஜன்? +1. ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜனுக்கு? 3 இருக்குது. ஈக்குவல் டு ஏதாவது சார்ஜ் இருக்கா? எந்த சார்ஜுமே இல்லை மேலே. ஸோ ஈக்குவல் டுக்கு அடுத்து 0. ஓகேவா, ஸோ x + 3 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு -3. ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் இன் NH3 மாலிகுல் -3. ஓகேவா, ஸோ நான் சொன்ன மாதிரியே இருக்கா? நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள் எடுத்தோம், இந்த வேல்யூவை விட்டு தாண்டி இருக்கா? இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து வேலன்சிக்குள்ளே தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். எந்த மாலிகுல் கூட இந்த நைட்ரஜன் கம்பைன் ஆனாலும் இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் டு வேலன்சி இந்த ரெண்டுக்குள்ளே தான் இதோட ஆக்சிடேஷன் நம்பருக்கான வேல்யூவே வரும். அதே மாதிரி வந்திருக்கா? எவ்வளோ எக்ஸாம்பிள் எடுத்தோம்? +5, +4, -3, -4லாம் வராது, இதுக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி தான் ஆக்சிஜன், ஃப்ளூரின்னா +7 -1 இந்த ஸ்டேட்குள்ளே தான் ஆக்சிடேஷன் நம்பர் வரும். இது வேலன்ஸ் எலக்ட்ரான், இது வந்து வேலன்சி. இந்த 2 கேப்புக்குள்ளே தான் ஆக்சிடேஷன் நம்பர் எதுனாலும் வரலாம். எந்த காம்பவுண்ட் கூட இந்த ஃப்ளூரின் சேர்ந்தாலும், ஆக்சிஜனும் அப்படி தான். எந்த காம்பவுண்ட் கூட ஆக்சிஜன் சேர்ந்தாலும் இந்த +6 -2க்குள்ளே தான் வரும். ஸோ அவ்வளோதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் வேலன்சி. ஸோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷனே கொடுக்கல. அது நான் நடுவில் தான் சொன்னேன். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். 1s2, 2s2, 2p6 அப்படின்னா n வேல்யூ தான். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் எல்லாமே n வேல்யூ. ஓகேவா, நான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து தனியாக ஒரு டைம் டாப்பிக்காக நடத்துகிறேன். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, n வேல்யூ தான் இந்த ஃபஸ்ட் இருக்குது. ஸோ n வேல்யூ 1, இது வந்து ஷெல்லோட வேல்யூ. இப்போ ஒரு ஆட்டம் எப்படி இருக்குன்னா 1, 2, 3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு வந்து 1, செகண்ட் ஷெல்லுக்கு 2, தேர்ட் ஷெல்லுக்கு 3. ஸோ இந்த 1 வந்து ஷெல்லை தான் குறிக்கி, 1s2, 2s2, 2p வந்து ஷெல்லை தான் குறிக்கி. ஸோ இங்கே வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது? 2 தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ இந்த செகண்ட் செல்லில் இந்த மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் செல்லில் 2s2, 2p6. இந்த 2s2, 2p6 ரெண்டுமே வந்து இந்த செகண்ட் செல்லில் தான் இருக்கும். ஸோ
செகண்ட் செல் தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் செல் தான் வந்து இதோட அவுட்டர் மோஸ்ட் செல். ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்க எலக்ட்ரான் நேம் தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இங்கே செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 + 6 8. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8. இது எதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 1s2 2s2 2p6 வந்து நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நியானோட அட்டாமிக் நம்பர் 10. ஸோ பாருங்கள் 2 + 2 4 4 + 6 10. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியான். ஸோ நியானை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 8 இருக்குது. நான் சொன்னேன்னா நியான் வந்து என்னது? நியான் வந்து நோபல் கேஸாக, நோபல் கேஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன சொன்னேன்? நியான், ஆர்கான், கிரிப்டான், இதுக்கு என்ன சொன்னேன்? 8 சொன்னேன்னா. ஸோ அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாருங்கள் 8 தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பரும் சொல்லிட்டேன், வேலன்ஸையும் சொல்லிட்டேன், வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வீடியோஸு இன்னும் வந்து கெமிஸ்ட்ரியில் நிறைய லேர்ன் பண்ணணும், ஃபுல் டாபிக் லேர்ன் பண்ணணும், ஃபுல் நீட் கெமிஸ்ட்ரி சிலபஸ் லேர்ன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவை. எனக்கு வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுல் 1 இயர் கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். பட் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது எங்களோட ஆன்லைன் கிளாஸில். உங்களுக்கு தெரியும் நீட் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபுல் டாபிக் எப்போவுமே எடுக்க முடியாது. இந்த மாதிரி பேசிக் வேலன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி வேலன்ஸினா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடத்த முடியும். ஃபுல் டாபிக் வேணும், ஃபுல்லாக நீங்கள் வந்து கோர்ஸ் படிக்கிறேன், ஃபுல்லாக நான் வந்து கெமிஸ்ட்ரி உங்ககிட்ட லேர்ன் பண்ணுறேன் நீட்டுக்காக அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ, இது எந்த மாதிரி ஷெட்யூல் எல்லாமே நான் வந்து அந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.